கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என்று அதிமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான விவரங்களுடன் செய்தியாளர். கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என்று அதிமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான விவரங்களுடன் செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜகுமரன், விவரங்கள். கூட்ட நெரிசலிலே 41 பேர் உயிரிழந்தது தொடங்கி எதிர்க்கட்சித் தலைவரான எடப்பாடி பழனிசாமி பல்வேறு கேள்விகளை எழுப்பி வந்தார். விஜயினுடைய தேர்தல் பரப்புரை கூட்டத்திற்கிடையே எப்படி திடீரென ஆம்புலன்ஸ் வாகனங்கள் வந்தன, காவல்துறையினருடைய கண்காணிப்பு நடவடிக்கைகள் போதுமானதாக இல்லை, தமிழக வெற்றி கழகத்தினர் வழங்கியிருந்த மனுக்களிலே 10,000 பேர் தான் வருவார்கள் என்று சொல்லியிருந்தாலும் கூட அதற்கு முன்பாக தாவேகா சார்பில் நடைபெற்ற கூட்டங்களிலே பங்கேற்றவர்களுடைய எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு கூடுதலாக காவலர்களை பாதுகாப்புக்கு அமர்த்தி இருக்க வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கருத்துக்களை தன்னுடைய முடிவாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்து வந்தார். இந்த நிலையில்தான் இன்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த 41 பேர் தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. இந்த உத்தரவிற்கு அதிமுக தரப்பில் வரவேற்பு தெரிவித்திருக்கின்றார்கள். அதன்படி உச்சநீதிமன்ற நீதிபதியின் நேரடி கண்காணிப்பில் சிபிஐ விசாரணை நடத்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அதிமுக, நியாயமான பாரபட்சமற்ற விசாரணை என்பது மக்களின் உரிமை என்ற அடிப்படையில் அந்த தீர்ப்பை உச்சநீதிமன்ற உத்தரவை வரவேற்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள். அதன்படி இந்த தீர்ப்பை அதிமுக சார்பில் வரவேற்பு வெளியிட்டு தற்போது அவர்கள் இந்த பதிவினை வெளியிட்டு இருக்கின்றார்கள். சிபிஐ விசாரிப்பதன் மூலமாக இந்த வழக்கினுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய அனைத்து உண்மைகளும் வெளிக்கொண்டு வரப்படும் என்ற அடிப்படையில் பல்வேறு கட்சிகள் தங்களுடைய வரவேற்பினை வழங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் தான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார். அவருடைய தரப்பிலே அதிமுக சார்பில் இந்த கருத்து வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த கேள்விகளை தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக எழுப்பி வந்த நிலையில் அவருக்கு ஆதரவான நிலைப்பாட்டினை எடுத்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. தாவேகா கொடியோடு அதிமுகவின் தேர்தல் பரப்புரை கூட்டங்களில் அவர்கள் பங்கேற்றிருக்கின்றார்கள். மேலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் மறைமுகமாக அதிமுக தாவேகா இடையே கூட்டணி மலர்வதற்கான ஒரு சூழல் இருப்பதாக சுட்டிக்காட்டி பேசியிருந்தார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.